லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் கூட்டாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். எத்தனை வழக்குகள் போட்டாலும் அவதூறு பரப்பினாலும் அதிமுக எதிர்காலத்தில் அடையப்போகும் வெற்றியை தடுக்க முடியாது என்றும் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணியை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார் மருத்துவத்துறையின் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். இவர் அதிமுக ஆட்சியில் 2013 முதல் 2021 வரை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சுமார் 27 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்தார் என்பதே விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக விசாரணை நடத்திய புதுக்கோட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 4 பிரிவுகள், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் 1 பிரிவு என மொத்தம் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து அதிரடியில் இறங்கிய அதிகாரிகள் விஜயபாஸ்கரின் வீடுகள் மற்றும் அவர் தொடர்புடைய 48 இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் தியாகராய நகரில் உள்ள விஜயபாஸ்கரின் சொந்த வீடு, கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வாடகை வீடு, நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரின் தந்தை சின்னத்தம்பியின் வீடு, நந்தனத்தில் உள்ள விஜயபாஸ்கரின் உதவியாளர் சரவண வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.